எங்க இருக்கா அந்த லிங்கம்? இங்கதான் சார் இருக்கான். இழுத்துட்டு வாங்க. ஓகே சார், ஓபன் பண்ணுங்க. ஏய், உன்னை எஸ்பி பாக்கணும்னு கூப்பிட்டாரு. எந்திரி. இந்த குழந்தையோட வயசு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அத பெத்தவங்கிட்ட போய் கேளுங்க சார். பெத்தவங்க பக்கத்துல இல்லடா. அப்பா இறந்துட்டாரு, அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ரொம்ப இறக்கப்படாத. இதுக்கு எல்லாத்துக்குமே நீதான் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கா? என்ன சார், எனக்கு இந்த பாப்பாவுக்கு என்ன சார் சம்பந்தம்? இவ பெருமாள் சாமியோட குழந்தை. உனக்கும் அவருக்கு இருந்த பிரச்சனை இல்ல. ஏற்கனவே அவரோட பையனை கொண்டுட்டேன். இப்போ பெருமாள் சாமியவே கொண்டுட்டல. அங்கிள், எங்க டாடியை கொல்ல சொன்னது இவர்தானா? ஏன் எங்க டாடியை கொல்ல சொன்ன? ஏய், சும்மா இரு. ஒரு டிஎஸ்பிய கொல்ற அளவுக்கு உனக்கு திமிராடா? தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஒரு போலீஸ் குடும்பத்தையே சதிச்சிட்டல்ல, இதுக்கு மேல நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டா. காக்கி சட்ட மேலேயே கை வச்சுட்டால, காட்டுறேன் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. ராஜசேகர், இவனை சும்மா விடாதீங்க. போலீஸ்கார அடி என்னன்னு இவனுக்கு காட்டுங்க. ஓகே சார். பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள், உன்னை உள்ள தூக்கி போட்டு வரீங்க. ராஜசேகர் சார், சண்முகத்துக்கும் துளசிக்கும் பெருமாள் சாமி ஆதரவா இருக்க போய் தான் இந்த லிங்கம் பெருமாள் சாமி கொண்டாங்கிறது நல்லாவே தெரியுது. நீங்க அந்த சண்முகத்தை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி மிஸ்ஸஸ் பெருமாள் சாமியோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேளுங்க. போன் பண்ணி கேட்டேன் சார். அவங்க ஐசியூல தான் இருக்காங்க. கான்சியஸ் வந்துருச்சா சார். குழந்தைய கூட கேட்டதா டாக்டர் சொன்னாரு. அப்படியா? உடனே இந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட விட்டுருங்க. ஓகே சார். போலீஸ்காரனுக்கு குடும்பமே இருக்கக்கூடாதியா?